Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நாங்க பார்க்க போறது top 10 anticipated movies of 2025 என் பிரகாரம். First honorable mentionsல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். First இருக்குது Thunderbolts. இதுல எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. இப்போல்லாம் மார்வல் மூவிஸ் அவ்வளோ நல்லாவும் இல்லை. கடைசி எந்த மூவி வந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி இருக்குது. ஃபேஸ் 1, 2, 3 இவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போது Thunderbolts ஒரு படம் வருது. அதோட ஆஸ்ட்ரிக் வேறு, அது எதுக்குன்னு தெரில. ஸோ எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த படத்தில். பிளாக் விடோ, அப்புறம் பக்கி, வின்டர் சோல்ஜர், அப்புறம் ஏதோ ரஷ்யன் கேப்டன் அமெரிக்கா, அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. அவ்வளோலாம் ஹோப்ஸ் இல்லை. எனிவே, ஸோ அடுத்த படம் பெல்லரினா ஜான்விக் யூனிவர்ஸில் இருக்க போகுது. ஸோ இந்த கேரக்டர்ஸ் ஜான்விக் யூனிவர்ஸில் இருக்க கேரக்டர்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் என்ன ஆக போகுதுன்னு இந்த படத்தில். ஜான்விக் 1, 2, 3, 4 பெஸ்ட் மூவிஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்ட்ரஸும் ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்கள ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் சேர்த்து அடுத்தது ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ்னு. ஸோ 16th May ரிலீஸ் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. பை த வே, நான் இப்போ சொல்கிறது ரிலீஸ் டேட் எல்லாம் அவங்க கொடுத்துருக்க ரிலீஸ் டேட், அது அஃபிஷியலாக அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்க ரிலீஸ் டேட். ஆனால் இதே டேட்டில் இந்த படங்கள்லாம் வருமானு தெரில. மேபி வித்தின் திஸ் இயர் எல்லா படங்களும் வரும். ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ். நான் எல்லா ஃபைனல் டெஸ்டினேஷனையும் பார்த்துருக்கேன். எல்லா படமும் எனக்கு பிடிக்கும். அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் படம், லாஸ்ட் படம், ஃபைனல் டெஸ்டினேஷனோட லாஸ்ட் படத்தில் ஃபர்ஸ்ட் படம் ஒரு லூப்பாக வச்சுருப்பாங்க, அப்படி வச்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ அதனாலேயே டெஸ்டினேஷன் பெரிய ஃபேன். நான் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்க. ஓகே, கம்மிங் டு த அஃபிஷியல் டாப் 10 லிஸ்ட்டில் 10th பொசிஷனில் இருக்குது கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு. இந்த படத்தில் ரொம்ப கான்ட்ரவர்சி சரௌண்டாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தை எவ்வளோ தூரம் ரீகாஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரீரைட் பண்ணியிருக்காங்க, ரீஷூட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. இன்ஃபேக்ட் த டைட்டில் பிரேவ் நியூ வேர்ல்டு வைக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 3 டைட்டில்ஸ் மாற்றிருக்காங்க. எனிவே, இந்த படத்தில் ஹாரிசன் ஃபோர்ட், ஆந்தனி மேக்கி, செத் ராலன்ஸ், அப்புறம் எஸ்பசிட்டோ, ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க இந்த படத்தில். பார்ப்போம். அவ்வளோ ஒன்றும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை, அதனால தான் 10th பொசிஷனில் இருக்குது. ஆனாலும் ஏதோ கேப்டன் அமெரிக்கான்னு பேர் வச்சுருக்காங்கன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் மார்வல் யூனிவர்ஸ். இந்த படம் February 14th ரிலீஸ் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. அது ரிலீஸ் ஆச்சுன்னா நல்லது. அண்ட் 9th பொசிஷனில் இருக்குது த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த படம் 25th July 2025 ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு எதுக்கு இந்த படத்தில் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்னா, அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப் அபவ் கேப்டன் அமெரிக்கானா இது வரைக்கும் 3 வேரியேஷன்ஸ் வந்திருக்கு, 3 படம் வந்திருக்கு ஃபேண்டாஸ்டிக் ஃபோரில். ஸோ ஒரிஜினல் 1, 2, அதுக்கப்புறம் ரீபூட் பண்ணி இன்னொரு படம் வந்துச்சு. அதில் டாக்டர் டூம் தான் வில்லனு. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ன்ற ஒரு குரூப் ரொம்ப நல்ல குரூப். அமேசிங் கேரக்டர்ஸ், சூப்பர் பவர்ஸ் எல்லாம் செமையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு, அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ குரூப்பை வச்சுக்கிட்டு இவங்க ஒழுங்காக படம் எடுக்க முடியல இன்னும். ஸோ இது மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அண்டர் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போகுது இந்த படம். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்க எக்ஸைட்டடாக இருக்கேன். 8th பொசிஷனில் இருக்கிறது ஜெராசிக் வேர்ல்ட் ரீபர்த். இது இப்போ கரண்ட் யூனிவர்ஸோட சீக்வலான்னு எனக்கும் தெரில, டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் ஜெராசிக் பார்க் எல்லோரும் பார்த்துருப்போம். ஸோ ஜெராசிக் பார்க் அப்புறம் கிறிஸ் பிராட் வச்சு ஜெராசிக் வேர்ல்டுன்னு மூவிஸ் எடுத்தாங்க. அது ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே தான் போச்சு. பார்ட் 2 and 3 அவ்வளோ ஒன்றும் நல்லா இருந்துல. எனிவே, இப்போது இந்த படம் வரப்போகுது. அண்ட் இந்த படம் 2nd July 2025 சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு. அடுத்த பொசிஷன் 7th பொசிஷனில் இருக்குது ஸ்னோ ஒயிட். ஹியர் மீ அவுட். இந்த படத்தில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸ்னோ ஒயிட் தெரிஞ்ச கதை, எல்லாமே புரியும் எனக்கு, எல்லாம் தெரிஞ்ச கதை. அது போய் பார்க்கணுன்னு அவசியமும் இல்லை. இன்ஃபேக்ட் நான் இப்போது வந்த டிஸ்னி லைவ் ஆக்ஷன் ரீமேக்ஸ் ஆஃப் அனிமேட்டட் மூவிஸ், லயன் கிங் ஆகட்டும், அலாவுதீன் ஆகட்டும், எதுவுமே தேட்டரில் போய் பார்த்ததில்ல, எல்லாம் டிவியில் வரும்போது தான் பார்த்துருக்கேன். ஆனால் ஸ்னோ ஒயிட் மட்டும் போய் பார்க்கணுன்னு கொஞ்சம் ஆசை இருக்குது. ஏன்னா இந்த மெயின் ஆக்ட்ரஸ் ரேச்சல் ஜெக்லர், அவங்க வாயை மூடிட்டு இருக்கவே மாட்டா. அவள் பேசின பேச்சால் எல்லோரும் கொந்தளிச்சிட்ருக்காங்க. அதுக்காகவே இது எவ்வளோ பெரிய டிசாஸ்டராக இருக்க போகுதுன்னு போய் பார்க்கணும். அது படத்தில் ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த 7 dwarfs CGI பண்ணி வச்சுருக்காங்க. இந்த படம் நல்லா இருக்காதுன்னு தெரியும், ஓடாதுன்னு தெரியும். ரேச்சல் மெயின் கேஸ்ட்னாலே ஓடாதுன்னு தெரியும். ஆனாலும் இந்த படம் எப்படி இருக்குன்னு எனக்கு போய் பார்க்கணும். ஸோ இந்த படம் 21st March 2025 ரிலீஸ் ஆக போகுது. காத்திருப்போம்.
6th பொசிஷனில் இருக்குது மைண்ட் கிராஃப்ட் மூவி. இப்போ வர வீடியோ கேம்ஸ் மூவிஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. சானிக் 1, 2, 3 மூணுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் மேரியோ கூட நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்தது அப்புறம் பார்டர் லேண்ட்ஸ் வந்துச்சு, அது மொக்கையாக தான் இருந்துச்சு. அதை விட்டுட்டு மிச்ச மூவிஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போது மைண்ட் கிராஃப்ட் மூவி வரப்போகுது. அதில் என்ன அந்த அந்த ட்ரெய்லர் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஓகே, என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு, ஃபனியாக இருந்துச்சு. ஆனால் அது எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், இல்லை அந்த கான்செப்டில் எவ்வளோ பெரிய படம் பண்ண முடியும்னு தெரில. ஸோ இதில் இருக்க கேஸ்ட் ஜேசன் மொமோவா, ஜாக் பிளாக், எம்மா மைரிஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. 4th April 2025 படம் ரிலீஸ் ஆகுது. 5th பொசிஷனில் இருக்கிறது நோபாடி 2. நோபாடி 1 சூப்பராக இருந்துச்சு. ஜான் விக் டைரக்டரோட மூவி அது. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரி இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளே இருக்கட்டும், ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்காகவே நோபாடி 2க்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். சொல்கிறாங்க இது ஜான் விக் யூனிவர்ஸில் தான் நடக்குதுன்னு. அப்படி இருந்துச்சுன்னா இதில் ஜான் விக் வந்தால் சூப்பராக இருக்கும். ஆனால் ஜான் விக் 4க்கு அப்புறம் எனக்கு தெரியல. 4th பொசிஷனில் இருக்கிறது கராட்டே கிட் லெஜெண்ட்ஸ். இந்த படம் எனக்கு அவ்வளோ ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக தெரில பார்க்குறதுக்கு. ஸோ சேம் கராட்டே கிட்டோட டைம் லைனே தான், அதே தான். ஒருத்தன் புதுசாக வரான், அவனை புள்ளி பண்ணுறாங்க, அப்புறமா அவன் கராட்டே கற்றுக்கிட்டு எல்லாரையும் ஒரு சாம்பியன்ஸ் லீக்கில் அடிக்கிறான். ட்ரெய்லர் பார்த்தா அதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் முக்கியமாக எனக்கு எதுக்கு இந்த படம் பார்க்கணுன்னா, நம்ம ஜாக்கி சானுக்காக. ஆல் டைம் ஃபேவரட் ஹீரோ. நம்மளோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஹீரோனா ஜாக்கி சான் தான் சொல்லுவேன். அவங்களுக்காக இந்த மூவி பார்க்கணுன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அதனால தான் 4th பொசிஷனில் வச்சுருக்கேன். கராட்டே கிட் லெஜெண்ட்ஸ் 30th May 2025 ரிலீஸ் டேட். 3rd பொசிஷனில் இருக்கிறது அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். அவதார் வாட்டருக்கு அப்புறம் இப்போ ஃபயருக்கு வந்திருக்காங்க. 5 எலிமெண்ட்டோட பேர்லையும் படம் பண்ணாமல் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் மூவி வந்து வாட்டர் பற்றி இருந்துச்சு, ஃபுல் நேஷ்னல் ஜியாகிரஃபி பார்க்குற மாதிரி இருந்துச்சு, தண்ணிக்குள்ளே எல்லாத்தையும். இப்போ நெருப்பு பற்றி இருக்க போது அது எப்படி இருக்கும்னு தெரில. ஆனால் விஷுவல்ஸ், ஸ்டோரி டெல்லிங் அடிச்சுக்கவே முடியாது ஜேம்ஸ் கேமரனை. ஸோ இந்த படம் 19th December 2025க்கு அலைனாக இருக்குது. 2nd பொசிஷனில் இருக்கிறது சூப்பர்மேன். DCU ஓட ஒஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லைவ் ஆக்ஷன் படம்னா சூப்பர்மேன் தான் இருக்க போகுது. 11th July 2025 ரிலீஸ் ஆக போகுது. DCEOட டிசாஸ்டருக்கு அப்புறம் இப்போ DCU நம்ம ஜேம்ஸ் கன் அண்டர் DCU வரப்போதில் அதில் ஃபர்ஸ்ட் படமாக இருக்க போகுது. நம்ம ஜேம்ஸ் கன் டைரக்ஷனில் வரப்போகுது. ரியலி எக்ஸைட்டட். ட்ரெய்லரும் நல்லா இருந்துச்சு. லைக் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் இருந்துச்சு ட்ரெய்லருக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, எஸ்பெஷலி வித் த ஒரிஜினல் சூப்பர்மேன் சவுண்ட் ட்ராக். நஸ்டால்ஜிக் பெஸ்ட் சவுண்ட் ட்ராக். ஆனால் ஒரே ஒரு வருத்தமான விஷயம், நம்ம ஹென்ரி கேவல் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ஹென்ரி கேவல் தான் பெஸ்ட் சூப்பர் ஹீரோ. சூப்பர்மேனுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆயிருந்தார். டேவிட் கோரன்ஸ்ட்விட் தெரியல எனக்கும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு. அவங்க இப்போது மெயின் லீடாக ஆக்ட் பண்ண போகிறாங்க. 5th July 2025க்கு ரிலீஸ் ஆக போகுது. மை மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவியில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கனிங். ப்ரீவியஸ் மூவி அவ்வளோ ஒன்றும் நல்லா இருந்ததில்ல. ஆனால் இந்த மூவியில் எனக்கு ரொம்ப ஹோப்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி டாம் க்ரூஸோட ஃபைனல் மிஷன் இம்பாசிபிள் மூவியாக இருக்க போகுது இது. மிஷன் இம்பாசிபிள் ஃப்ரான்ச்சைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரான்ச்சைஸ். இது முடிவுக்கு வருதுன்னு வருத்தமாக இருந்தாலும் இதை பார்த்தேன்னு சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ மிஷன் இம்பாசிபிள் டாம் க்ரூஸ் வச்சு ஃபைனல் மூவி வரப்போகுது 23rd May 2025. வெரி எக்ஸைட்டட் ஃபார் த ஃபைனல் மிஷன். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களோட டாப் ஆன்டிசிபேட்டட் மூவிஸ் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த மூவிஸோட ரிவ்யூஸ்லையும் பார்க்கலாம். இதை தவிர்த்து வேறு ரிவ்யூஸ்லையும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.